ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கற்றுக்கொள்ள போகலாம். மீட்டிங் சூடு பிடிக்க தொடங்கியது. விக்ரம் மேஜையை தட்டி, ஓகே, இப்போ நம்ம டீம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு ஒரு டெமோ கொடுப்பாங்க. மிஸ் தியா, ப்ளீஸ் வாங்க என்று கூறினான். அவன் குரலில் இன்னும் அந்த முறைப்பு குறையவில்லை. தியா பதற்றத்துடன் எழுந்து நின்றாள். கைகள் லேசாக நடுங்க தனது லேப்டாப்பை எடுத்து சென்று அங்கிருக்கும் ப்ரொஜெக்டரோடு இணைத்தாள். கடவுளே, ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக பண்ணணும். நீ தான் என் கூட இருக்கணும், இல்லை விக்ரம் சாரன் அவ்வளோதான் என்று மனதுக்குள் வேண்டிக்கொண்டு என்டர் பட்டனை தட்டினாள். பெரிய திரையில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க அங்கே ஒரு விபரீதம் நடந்தது. அந்த திரையில் தியா நேற்று இரவு தன் தங்கையோடு சேர்ந்து பார்த்த ஒரு குத்துப்பாடல் வீடியோ ஓடத் தொடங்கியது. அந்த சத்தம் அந்த ஸ்பீக்கரில் எதிரொலித்து அந்த அமைதியான கான்ஃபரன்ஸ் ஹாலையே அதிர வைத்தது. அடுத்த சில வினாடிகள் அந்த அறையை ஸ்தம்பித்தது. விருந்தினர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு திகைத்து நின்றனர். விக்ரமின் முகம் கோபமாக மாறியது. அவன் கண்கள் சிவக்க தியாவை நோக்கி திரும்பினான். அந்த பார்வையில் அனல் தெரிந்தது. ஏ தியா, வாட் இஸ் திஸ்? என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ சாரி சார், ரொம்ப சாரி. நான் தெரியாமல் தப்பான ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். 1 செகண்ட் என்று பதறிப்போய் லேப்டாப்பில் ஆக்ரோஷமாக விரல்களை ஓடவிட்டாள். அவளது முகம் பயத்தில் சிவந்து விட்டது. ஒரு வழியாக அந்த வீடியோவை நிறுத்திவிட்டு ஒரிஜினல் ப்ராஜெக்ட் ஃபைலை திறந்தாள். விக்ரம் பற்களை கடித்தபடி, என்ன தியா இது? இந்த ப்ரெசன்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும்ல? கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் வந்தவங்க முன்னாடி இப்படி தான் எமனத்தை வாங்குவீங்களா? சாரி சார், என்னோட தப்பு தான். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிருங்க. சாரி கேட்டது போதும், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று விக்ரம் மிரட்ட தியா ஒரு நொடி கண்களை மூடினாள். இப்போது தன் திறமையை காட்டும் நேரம் என தீர்மானித்தாள். அடுத்த 20 நிமிடங்கள் அங்கே ஒரு மேஜிக் நடந்தது. அந்த ஆரம்ப குளறுபடியெல்லாம் மறக்கும் அளவுக்கு தியாவின் பேச்சு இருந்தது. ஒவ்வொரு ஸ்லைடையும் விளக்கும் போதும் அந்த தொழிலின் நுணுக்கங்களையும் லாப நஷ்டங்களையும் அவள் விவரித்த விதம் அத்தனை பேரையும் கட்டி போட்டது. அவளது ஷார்ப் மூளை அங்கே வேலை செய்தது. பிரசன்டேஷன் முடிந்ததும் அந்த அறையே அமைதியானது. திடீரென அந்த வெளிநாட்டு விருந்தினர் எழுந்து நின்று கைத்தட்டினர். மிஸ்டர் விக்ரம், இந்த பொண்ணோட ஐடியாஸ்லாம் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. உங்ககிட்ட இவ்வளோ டேலண்டான டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வி ஆர் இம்ப்ரெஸ்டு. இந்த டீலில் நாங்கள் இப்போவே சைன் பண்ணுறோம் என்று அவர்கள் உற்சாகமாக கூறினார்கள். விக்ரம் ஆச்சரியத்தை தனது முகத்தில் காட்டாமல் ஒரு மெல்லிய தலையசைப்போடு எழுந்து நின்றான். தேங்க்யூ சார், வி ஆர் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ என்று சொல்லிவிட்டு அவர்களை வழி அனுப்பி வைக்க தயாரானான். விக்ரம் விருந்தினர்களுடன் கேபினை விட்டு வெளியேறிய அடுத்த நொடி அந்த ஹால் ஒரு போர்க்களம் போல மாறியது. அங்கிருந்த ஊழியர்கள் எல்லாரும் தியாவை சூழ்ந்து கொண்டனர். ஏ தியா, சூப்பர் டி. ஸ்டார்டிங்கில் நீ சொதப்பினப்போ எல்லாரும் அவ்வளோ பயந்து போயிட்டோம். ஆனால் கடைசியில் செம்ம மாஸ் காட்டிட்ட என்று பிரியா அவளை கட்டிப்பிடித்து கொண்டாள். ஆமா தியா, நிஜமாவே நம்ம சனி பகவான் விக்ரம் சாரே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. நீ கடைசியில் அந்த டீலை ஓகே பண்ண வச்ச பாரு, வேற லெவல் டி நீ என்று அங்கிருந்த அனைவரும் அவளை பாராட்டினார்கள். அந்த ஹால் முழுவதும் ஒரு வெற்றியின் கொண்டாட்டத்தில் சூழ்ந்திருந்தது. விருந்தினர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு சட்டென்று அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே வந்தான் விக்ரம். அவனது வருகையை உணர்ந்த அடுத்த நொடி சிரிப்பு சத்தங்கள் அடங்கி அந்த இடமே ஒரு மயான அமைதியானது. கொண்டாட்டத்தில் இருந்த ஊழியர்கள் அப்படியே சிலைகளாக உறைந்தனர். விக்ரமின் முகம் இப்போது ஒரு பனிப்பாறையைப் போலவே இருந்தது. அவன் மெதுவாக அந்த மேஜையின் அருகே வந்து நின்றான். அவனது காலணிகளின் சத்தம் அந்த அறையின் அமைதியை கிழித்தது. விக்ரம் அந்த மேஜையை ஒரு முறை ஓங்கி தட்டினான். என்ன பயங்கர கொண்டாட்டமாக இருக்கு? ஓ, இந்த டீல் ஓகே ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பெரிய சாதனை பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்குள்ள நினப்பு என்று அவன் ஏளனமாக பேச அங்கிருந்தவர்களின் உற்சாகம் அப்படியே அமைதியாகிவிட்டது. அவன் ஒவ்வொரு ஊழியரையும் ஒரு கழுகு பார்வையில் அளவெடுத்தான்.
இந்த ஒரு டீல் ஓகே ஆனதுக்கு நீங்கள் காரணம்னு நினச்சா அது உங்கள் முட்டாள்தனம். நீங்கள் பண்ண ஒவ்வொரு தப்பையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ராகுல், ஸ்டேட்ஸில் ஒரு சின்ன தப்பு இருந்தது. அப்புறம் பிரசாத், கோஆர்டினேஷன் சுத்தமாக இல்லை என்று ஒவ்வொருவரின் தவறுகளையும் சுட்டிக்காட்டி வறுக்கத் தொடங்கினான். கடைசியாக அவனது பார்வை தியாவின் பக்கம் திரும்பியது. தியா பயந்து போய் நின்றிருந்தாள். அப்புறம் கடைசியா மிஸ் தியா என்று அவள் பெயரை குறிப்பிடும்போது அந்த அறையில் ஒரு விதமான அழுத்தம் நிலவியது. என்ன, உங்களுக்கு தான் இங்கே ரொம்ப ஃப்ரீடம் இருக்குன்னு நினப்பா? நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். 10 நிமிஷம் லேட்டாக வந்தீங்க. ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னால் ஏதோ டிஆர் சாங் போட்டு, என்ன இது கிளப்பா இல்லை மீட்டிங் ஹாலா? ஏதோ நம்ம கெஸ்ட் நல்லவராக இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். இல்லைனா இந்த டீல் இந்நேரம் குப்பை தொட்டியில் கிடந்திருக்கும். சாரி சார். ஐயோ மேடம், நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஆஃபீஸ்க்கு லேட்டாக வருவீங்க. எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்கள் பைக்கை விட்டு இறங்கி ஹீல்ஸை கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் அப்படி ஓடி வர்றீங்க. அது மட்டும் இல்லை, வாட்ச்மேன் கிட்ட வலிஞ்சு ஏதோ போய் சொல்லி ட்ராமா பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் நான் சிசிடிவியில் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதான் உங்கள் குவாலிஃபிகேஷனா என்று அவளை கடுமையாக வறுத்தெடுத்தான். தியாவுக்கு அந்த வார்த்தைகள் ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. வெற்றி கிடைத்தது என்ற சந்தோஷத்தில் இருந்தவள் மனது விக்ரமின் பேச்சால் அப்படியே சுருங்கி போனது. அவனது அந்த திமிர் பிடித்த முகம் அவளுக்கு பெரும் எரிச்சலை தந்தது. ஆனால் இது அந்த அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு பழகி போன ஒன்றுதான். விக்ரம் எப்போதுமே இப்படித்தான். யாருடைய மனதையும் புண்படுத்துவதை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். அவனுக்கு தேவையெல்லாம் பெர்ஃபெக்ஷன் மட்டுமே. விக்ரம் தியாவை ஒரு முறை மேலும் கீழும் ஆழமாக பார்த்தான். தியா அணிந்திருந்த ஃபார்மல் ஷர்ட் பக்காவான கார்ப்பரேட் லுக்கில் இருந்தாலும் அவளது ஸ்டைலுக்காக மேல் சட்டையின் 2 பட்டன்களை போடாமல் விட்டிருந்தாள். அது அவளுக்கு ஒரு மாடல் அழகை தந்தாலும் விக்ரமின் கண்களுக்கு அது டிசிப்ளின் மீறலாக இருந்தது. அவன் தியாவிற்கு மிக அருகில் வந்து அந்த உரைப்பனை குரலில், அப்புறம் தியா, இது பிஸ்னஸ் மீட்டிங்கா இல்லை உங்கள் ஃபேஷன் ஷோவா என்று அவன் கேட்க தியா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். சார், என்ன சொல்கிறீங்க? தியா, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்றதை மறந்துட்டிங்களா? ஷர்ட் பட்டன் மேலே 2 போடவே இல்லை. இது ஒன்றும் காலேஜ் கிடையாது. நீங்கள் பண்ணுற வேலைக்கும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஃபேஷன் ஆட்டிடியூடுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவளது தோற்றத்தை கடுமையாக சாடினான். அவன் எல்லோர் முன்னாடியும் அப்படி சொன்னது தியாவுக்கு அவமானத்தில் முகம் சுருங்கியது. உடனே பதற்றத்துடன் குனிந்து தனது சட்டையின் அந்த 2 பட்டன்களையும் அவசர அவசரமாக பூட்டினாள். சாரி சார், இனிமே பின் நடக்காது என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். விக்ரம் அவளது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. சும்மா சாரி சொன்னால் மட்டும் போதாது, பர்ஃபார்மன்ஸில் காட்டுங்க. எல்லோரும் கிளம்புங்க. அப்புறம் தியா, அந்த நியூயார்க் ஃபைலோட 5 நிமிஷத்தில் என் கேபினுக்கு வரணும் என்று கூறிவிட்டு விறுவிறுவென வெளியேறினான். அடுத்த 5 நிமிடத்தில் விக்ரமின் கேபின் கதவை தியா மெதுவாக திறந்தாள். உள்ளே ஏசியின் குளிர் அதிகமாக இருந்தாலும் அங்கே நிலவிய அமைதி அவளுக்கு ஒருவித பதற்றத்தை தந்தது. விக்ரம் தனது லேப்டாப்பில் தீவிரமாக எதையோ தட்டி கொண்டிருந்தான். அவனது முகத்தில் இன்னும் அந்த இறுக்கம் குறையவில்லை. சார், நீங்கள் கேட்ட நியூயார்க் ப்ராஜெக்ட் ஃபைல் என்று மேஜை மீது அந்த கோப்புகளை வைத்தாள். விக்ரம் நிமிர்ந்து பார்க்காமல் அந்த ஃபைலை வாங்கி புரட்டினான். தியா அந்த தரவுகளை பற்றி ஒவ்வொன்றாக விளக்கத் தொடங்கினாள். அவளது குரலில் ஒருவித நடுக்கம் இருந்தாலும் வேலையில் அவள் காட்டிய நேர்த்தி அபாரமாக இருந்தது. எல்லாம் சொல்லி முடித்த பிறகு, சார் எல்லாம் ஓகேனா இதை கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்க, அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் பண்ணிடலாம் என்று தியா கேட்டாள். அப்போதுதான் விக்ரம் மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்கள் தியாவை ஒரு விதமான ஆழமான பார்வையால் அளவெடுத்தன. அவன் மெதுவாக தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கையில் இருந்த பேனாவை மேஜையின் மீது வைத்தான். என்ன சொன்ன?
இல்லை சார், ஃபைல் அப்ரூவ் பண்ணுங்கன்னு. இந்த ஃபைலை நான் அப்ரூவ் பண்ணுறேன், ஆனால் நீ அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் என்று அவன் காந்த குரலில் கூறினான். தியாவுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. சார், என்ன பேசுகிறீங்க? நான் என்ன கோஆப்ரேட் பண்ணணும்? இது பிஸ்னஸ் ஃபைல் தானே என்று குழப்பத்துடன் கேட்டாள். விக்ரம் பதில் சொல்லாமல் மெதுவாக தனது இருக்கையை விட்டு எழுந்து அவளை நோக்கி வந்தான். அவனது உருவம் நெருங்கி வர வர தியா பயத்தில் பின்வாங்கினாள். பின்வாங்க வழியின்றி சுவரில் அவளது முதுகு முட்டியது. அடுத்த நொடி விக்ரம் தனது 2 கைகளாலும் அவளை சுவரோடு லாக் செய்தான். சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று தியா பதறினாள். விக்ரம் அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். அவனது சூடான மூச்சுக்காற்று அவளது இதழ்களில் பட்டு தெரித்தது. சார், என்ன பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னை விடுங்க, நான் போகணும். அடிங்க, என்ன ஓவரா நடிக்கிற? அதான் இங்கே யாரும் இல்லைல, அப்புறம் என்ன? இப்போ நான் உன் பாஸ் கிடையாது. 2 வருஷம் பின்னாடியே நான் இது மாதிரி சுற்றி சுற்றி உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தனே, உன்னோட விக்ரம் டி என்று விக்ரம் ஹஸ்கி வாய்ஸில் கூற தியாவுக்கு கோபம் வந்தது. தியா அவன் மார்பில் கை வைத்து அவனை தள்ளினாள். எல்லாம் எனக்கு தெரியும், என்னை விடுங்க. உங்கள் மேலே செம கோபமாக இருக்கேன். ஏய், என்னடி ஆச்சு? என்ன அத்தனை பேர் முன்னாடி என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணீங்க? ஸ்டூபிட் அது இதுன்னு அப்படி திட்டினீங்க. ஏண்டி, மீட்டிங் ஹாலில் ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னா டிஆர் சாங் போடுற, அப்போ திட்டாமல் என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு அப்படி திட்டுவீங்களா? லவ் பண்ணுற பொண்ணாச்சின்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா என்று விக்ரமின் அணைப்பிலிருந்து ஆவேசமாக வெளியே வர முயன்றாள். விக்ரம் அவளை விடவில்லை. மீண்டும் அவளை தன்னோடு இழுத்து அணைத்து அவள் காதோரம் மெதுவாக வருடினான். இங்கே பாரு, அக்கறை இருக்கிறதுனால தான் உன்னை இந்த மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிச்சிருக்கேன். அது உனக்கு புரியலையாடி என்று சொல்லிவிட்டு அவளது கழுத்து வளைவில் ஆழமாக முத்தமிட்டான். விக்ரமின் அந்த திடீர் மாற்றமும் அவனது தீண்டலும் தியாவை மெல்ல மெல்ல கரைய வைத்தது. அவனது கைகள் மெதுவாக தியாவின் சட்டை காலர் பகுதிக்கு சென்றன. தியா, மீட்டிங்கில் இந்த 2 பட்டன் ஓப்பனில் இருக்கும்போது நீ செம்ம ஹாட்டாக இருந்த தெரியுமா? உன் செஸ்டில் இருந்து வழிஞ்ச அந்த வியர்வைக்கு நடுவில் உன் கழுத்தில் இந்த டாலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சுடி என்று அவன் முணுமுணுக்க தியா அதிர்ச்சியில் உறைந்தாள். அட பாவி, மீட்டிங் ஹாலில் என்னை விட்டு அவ்வளோ தூரமாக இருந்த, என்னை இவ்வளோ டீப்பாக கவனிச்சிருக்கியா என்று தியா வியப்புடன் கேட்க விக்ரம் மெதுவாக அவளது சட்டையின் அந்த 2 மேல் பட்டன்களையும் மீண்டும் திறந்து விட்டான். இப்போது அவளது கழுத்துக்கும் மார்புக்கும் இடைப்பட்ட அந்த மென்மையான தோல் பளிச்சென்று தெரிந்தது. அங்கே இன்னும் லேசாக படர்ந்திருந்த வியர்வை துளிகளை விக்ரம் தனது விரலால் மென்மையாக வருடினான். அவனது விரல் பட்ட இடத்தில் தியாவுக்கு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. அந்த செயின் டாலரை தொட்டு பார்த்த விக்ரம், இந்த டாலரை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குடி. இந்த இடத்துல நான் தாண்டி இருக்கணும், ஆனால் அந்த டாலர் முந்திக்குச்சு என்று கூறியபடி அந்த டாலரை தன் இதழ்களால் கவ்வினான். அந்த உலோகத்தின் குளிர்ச்சியும் விக்ரமின் இதழ்களின் வெப்பமும் ஒன்றாக தியாவின் தோளில் பட்டபோது அவள் கண்கள் சொருகின. விக்ரம், என்ன பண்ற? வேணாம் என்று அவள் மெலிதாக சொன்னாலும் அவளது கைகள் அவனது தலைமுடியை கோர்த்து அவனது முகத்தை இன்னும் தன்னுடனே அழுத்தி கொண்டன. விக்ரம் அப்படியே அவளை தூக்கி அந்த பெரிய தேக்கு மர மேஜையின் மீது அமர வைத்தான். மேஜையில் இருந்த லேப்டாப் ஒரு ஓரமாக நகர தியா அந்த மேஜையின் விளிம்பை பிடித்து கொண்டாள். விக்ரம் அவளது கால்களுக்கு இடையே நெருங்கி வந்து நின்று அவளது முகத்தை 2 கைகளாலும் தாங்கி பிடித்தான். தியா ஒரு குறும்பு பார்வையுடன், என்ன சிஓ சார், பர்ஃபெக்ஷன் பற்றி அவ்வளோ பேசுனீங்க, ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ராட்சசி, நான் இப்போ ஒன்றும் பாஸ் கிடையாது, உன்னோட பக்தண்டி என்று அவளது இதழ்களில் ஆவேசமாக இறங்கினான். அது ஒரு சாதாரண முத்தம் அல்ல, அவளது ஒவ்வொரு அணுவையும் தான் ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற வெறியுடன் கூடிய முத்தம்.
தியா அவனது வேகத்திற்கு ஈடு கொடுத்தாள். அவனது தோள்களை சுற்றி தன் கைகளை பிணைத்து கொண்டு அவனது அணைப்பிற்குள் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தாள். விக்ரமின் கைகள் தியாவின் முதுகின் வளைவுகளை வருடி அவளை இன்னும் தன்னுடன் இறுக்கிக் கொண்டன. அவன் மெதுவாக அவளது கழுத்திலிருந்து இறங்கி அந்த திறந்திருந்த பட்டன்களுக்கு ஊடாக அவளது தோளில் தன் இதழ்களை பதித்தான். தியா விக்ரமின் பெயரை முணுமுணுத்தபடி அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அந்த ஏசி அறைக்குள் இப்போது இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்து கனலை உருவாக்கி கொண்டிருந்தது. அதிகாரமும் ஆசையும் கலந்த விக்ரம் இப்போது தியாவின் அன்பால் தன்னை மறந்திருந்தான். தியா தனது உலகத்தையே மறந்து விக்ரமின் அந்த அதிரடியான காதலில் தன்னை தொலைத்திருந்தாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.